ஐயா வணக்கங்கய்யா. மணி சார் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். புத்தாண்டு வந்துருச்சு, சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்னு இருக்கு. நிச்சயமா. இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்கு, உலக ரீதியா எப்படி இருக்கு, கோச்சாரமா எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 உங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த பொற்காலமாக மன நிம்மதியும் இறைபலமும் உங்களுக்கு கூடி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருளை இந்த நேரத்தில் தியானிக்கிறேன். எல்லாருமே எப்போ நியூ இயர் வரும், நியூ இயர் வந்தா நமக்கு இந்த வருடமாவது நம்ம லைஃப்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, வெற்றி இதெல்லாம் கிடைச்சிராதா? நம்ம இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா? நமக்கு இந்த வருஷம் ஒரு குழந்தை கிடைச்சிராதா? நமக்கு இந்த வருஷம் ஒரு கல்யாணம், நமக்கு ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கிற கல்யாணம் நடந்துராதா? ஒரு இடம் வாங்க மாட்டோமா? ஒரு வேலை கிடைக்காதா? படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போக மாட்டோமா? ஆரோக்கியம் மீட்டு எடுக்க மாட்டோமா? இப்படி பல விதத்திலையும் அவர்களுக்கு கேள்வி இருக்கும். இந்த நியூ இயரை கொஞ்சம் எதிர்பார்த்து மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி 2026 வருது. 2026 கரெக்டா பாருங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு புத்தாண்டு பிறக்குது. குருவினுடைய நாளில் புத்தாண்டு பிறக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்துல புத்தாண்டு பிறக்குது, ரோகிணி. அப்போ 2026ங்கிறது பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம், 1ஆம் எண். பிறக்கிற நாள் குருவோட ஆதிக்கம், பிறக்கிற நட்சத்திரம் சந்திரனோட ஆதிக்கம். அப்ப இங்க ராஜ கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய சூரியன், குரு, சந்திரன், இப்படி 3 கிரகங்களுடைய ஆளுமையில தான் அந்த புது வருடமே ஆரம்பிக்க போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே என்னன்னா அரசாங்கம், அரசியல், ஆன்மீகம், உயர்கல்வி, மருத்துவம், மருந்து, குழந்தைகள், இதெல்லாம் சூரியன் 5ஆம் இட காலச்சக்கரத்துக்கு. குரு அப்படிங்கிறது பெரும் பணம், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், இதுல எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஜெயிக்க போறோம், இது சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு வின் பண்ண போறோம் அப்படிங்கிறத குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது இடமாற்றம், தாய்மை, வீடு, வாகனம், சொத்து, சுகம். 4ஆம் இடம் இல்லையா காலச்சக்கரத்துக்கு, சந்திரனோட வீடு. இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்ப இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அப்ப சூரியன் அப்படின்னாலே அரசியல். அரசியலில் ஒரு கணிப்பு, எல்லாரும் நம்ம இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு வச்சுட்டு இருக்கிற கணிப்பு அப்படியே சேஞ்ச் ஆகும். நம்ம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடந்துருச்சேங்கிற மாதிரி. ஏன்னா சந்திரன்னா மாற்றம், சூரியன்னா அரசியல், அரசாங்கம், குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் பணம். அப்போ இந்த கலவைகள் தானே ஆரம்பிக்குது. அப்ப இந்த வருடம் தான் எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம எலெக்ஷனுக்குள்ள போக வேண்டாம், நம்ம கருத்து பொதுவா தான். ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட பார்ப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க தான் இல்லை, நம்ம எல்லாம் பொது மனிதர்களாக தான் நம்ம எல்லாம் இருக்க முடியும், பேச முடியும், இல்லை அதான உண்மை. அப்ப இந்த வருடம் அரசியல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறதோட நம்ம அந்த சப்ஜெக்டை நிறுத்திக்குவோம். சேஞ்சுனா அதாவது எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்தந்த காலச்சூழல் முடிவு செய்யும். எதிர்பார்ப்புகளில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், நம்ம ஒரு கணிச்சு வச்சிருப்போம், அது அப்படியே ஒரு சேஞ்ச் நடத்தி ஒரு மாதிரியா ஒரு விஷயத்தை செய்யும். ஏன்னா சூரியன் என்பது அரசியலை சொல்லியிருக்கிறோம், சந்திரன் என்பது மாற்றத்தை சொல்லியிருக்கிறோம், குரு என்பது பெரிய பணம், பொருளாதாரம், வெளியூர், வெளிநாடுகள். இப்ப பாருங்க, நம்ம இந்திய தேசம் சார்ந்து வெளிநாடுகள்ல நமக்கு இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ண போகுது. நம்ம நாட்டுக்கு ரொம்ப நட்பு உறவுகளை அதிகப்படுத்தி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய போறாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நம்ம தாய் திருநாடு இந்தியாவுக்காக நிறைய பேர் முன் நட்பு நாடா, தோழமை நாடா, எங்களுக்கு இவங்க இருக்காங்கங்கிற சப்போர்ட், ஆதரவுக்கிற நமக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வருடம் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வருடமும் சூரியனுடைய ஆதிக்கம், குருவோட ஆதிக்கம்னா நிறைய திருக்கோயில்கள், திருப்பணிகள், கும்பாபிஷேகம், கோயில் சார்ந்த விஷயங்கள். இனிமேல் பாருங்களேன், நிறைய குறிப்பிட்ட முக்கியமான சிவாலயங்கள், அம்மனுடைய ஸ்தலங்கள், குருங்கிறனால நிறைய ஜீவசமாதி வழிபாடு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும்.
இந்த வருடம் ம். நிறைய இதுக்கு மக்கள் பயணப்படுவாங்க. போய் நம்மளுடைய கர்மாவை தீர்த்துக்கணும், சரி பண்ணிக்கணும், ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். தங்கம், குரு தான் கோல்டு, சந்திரன் தான் மாற்றம், சூரியன்கிறது வந்து உயர்வு. அப்ப தங்க விலையும் கண்டிப்பா உயரப்போகுது அப்படிங்கிறதுல ஏற்கனவே உயர்வு தான். இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 பவுன் 1 சவரன் சொல்லக்கூடிய தங்கம் நியர்பை 95,000 இருக்கு. இது அப்படியே அடுத்தடுத்து மூவ் ஆகி லட்சங்களுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு உச்சம் வேற அடைய போறாரு. அதுல மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த 3ஓட கலவையில தான் இந்த வருடம் நகரப்போகுது. அதே போல கல்வியில் மாற்றம், கல்வியில் ஒரு புரட்சி, புதிய புதிய கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிறது. சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய மனது, மீடியாவே சந்திரன் தான். அப்புறம் இந்த ஏஐன்னு இப்போ வந்திருக்குல்ல, அது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் புதுசாக வந்து எப்படி வாட்ஸ்அப்னு ஒன்று வந்துச்சோ, யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு வந்துச்சோ, அது மாதிரி புதுசாக ஒரு புரட்சி கூட உருவாகும். ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி இதெல்லாம் இனிமேல் நம்ம மக்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது கூட இந்த வருடங்களில் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு. சரி. அப்புறம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள். அப்போ இந்த புனித நதி நீராடுறதுக்கான கூட்டங்கள் அலைமோதும். புனித நதியில் நீராடி நம்மளுடைய கர்மாக்களை தீர்த்து சுகமாக வாழலாங்கிற விஷயங்களை எல்லாம் அதிகரிக்கும். அதே போல சந்திரன்கிறது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடமா ரியல் எஸ்டேட் புதுப்பிக்கும். ரியல் எஸ்டேட் சட்டங்கள், புதிய நடைமுறைகள், பத்திரங்கள் தொடர்பான புதிய சட்டங்கள் வகுக்கிறது, இந்த மாதிரி தான் இனிமேல் நீங்க மூவ் பண்ண முடியும்னு சொல்றதெல்லாம் இந்த வருடம் உருவாகும். இந்த வருடம் உருவாகும். குழந்தைகளுக்காக தனி பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. இப்ப போக்சோன்னு ஒரு சட்டம் வந்து சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? யாராவது இனிமேல் பெண் குழந்தைங்க தொடர்னாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான சட்டம் அது. அதுலேயும் வந்து இன்னும் வேற வேற நடைமுறைகளை கொண்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். பெண்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் இப்ப அதிகரிக்கப்படும். நிறைய பேர் பெண்கள் நிறைய பேர் விருது வாங்குவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஏதாவது ஒரு அரசியல்ல, அரசாங்கத்துல பெண்களுக்கான முக்கியத்துவங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்ஸையும் அது கொடுக்கும். இப்ப அரசாங்கத்தில் இருக்காங்க, யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணை நியமிச்சு அவங்க புகழடைகிறது, அவங்க வெளிச்சத்துக்கு வர்றது, இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே போல டிரான்ஸ்போர்ட்ல புதிய புதிய முறைகளை எல்லாம் கொண்டு வருவாங்க, புதிய வாகனங்கள். அதே போல டிரான்ஸ்போர்ட்ல வந்து ஒரு அற்புதங்கள் இதெல்லாம் நடக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து மலைக்கோயில், பயணிகள் ஏறி இறங்குறதுக்கான இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ரோப் கார் மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய விரிவுபடுத்துவாங்க, நிறைய அதிகரிக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போலாங்க. ஐயா, இந்த 2026ல சாமானியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்கும் கனவு என்னன்னா அந்த பொருளாதாரம், சம்பள உயர்வு கிடைச்சிடாதா, லாபம் பாத்திர மாட்டோமா அப்படின்னும் போது பொருளாதாரம் எப்படிங்க? கண்டிப்பா கிடைக்கும். அதுல குறிப்பா நியூ இயர் வந்து குருவின் நாள். தனுசு மீனம், தனுசு மீனம், மீனம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, சூரியனுடைய ஆதிக்கம் எண்ணு 2026. அப்ப சிம்மம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்ப சந்திரனுடைய நாள் கடகம், ரோகிணி, திருவோணம், ஹஸ்தம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் உண்டு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விமோச்சனம் கட்டாயம் உண்டு. ஏன்னா சூரியன், குரு, சந்திரன் இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாருமே யாருக்கு பகை கிடையாது, யாருக்கும் பகை இல்லை. அந்த இதுல புத்தாண்டு பிறப்பிக்குது. இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பா கொடுக்கும். இந்த 2026 ஒரு அற்புதத்தை சூப்பரா செய்யும். எனக்கு தெரிஞ்சு கேன்சருக்கான இந்த மெடிசன் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு புரட்சி நடக்கும். ஏன்னா குரு, சூரியன், சந்திரன் கூட. அப்ப ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத, நடைமுறைப்படுத்த இந்த வியாதிக்கு குணப்படுத்த முடியாத ஒரு இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, நம்ம பண்ண முடியலைங்கிறதுக்கு 2026ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ், சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது தவிர்க்கவே முடியாது, ஐயோ இந்த வியாதி அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னா, கேன்சர் மாதிரியான வேற ஏதாவது வியாதிகள் இருந்தால் கூட அதுக்கு மருந்து கிடைச்சு குணமாகறக்கோ அல்லது மருந்துகளுடைய விலையில வந்து குறைச்சு மக்களுக்கு பயன்படும் வகையிலேயே அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து செய்வாங்க. மத்தியிலையும் சரி, மாநிலத்திலும் சரி ஏதாவது ஒரு முயற்சிகள் நடக்கும். குறிப்பா அரசாங்க மருத்துவமனைகள் இம்ப்ரூவ் ஆகும். அரசாங்க
மருத்துவமனை. இந்த எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ம். இதெல்லாம், அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். சிறப்பு. நம்ம தமிழக அரசு கூட நம்மளுடைய நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை விரிவுபடுத்தி ம். அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி பிரம்மாண்டப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற நடவடிக்கைகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். சிறப்புங்க. ஏன்னா அது கூட அவங்களுக்கு நல்ல ஒரு மூவா இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா மருத்துவம் வந்து மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பா, முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அதெல்லாம் இந்த மாதிரி 2026 ஒரு புதுப்பிச்சு அது நடைமுறைக்கு கொண்டு வரக்கான சாத்தியங்களை நிச்சயமா அந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா யாருமே நோய் இல்லாத வாழ்வு வாழணுங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை. ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் எப்படிங்க? 4ஆம் இடம் தான் கால்நடை விவசாயம். குரு சூரியன்லாம் இருக்குது. இந்த தடவை வந்து இந்த பால் சம்பந்தமான இது விவசாயிகளுக்கு மாடு பால் விலையெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் நன்மை நடந்து, ஏன்னா மக்களுக்கு அது ஒரு வகையில சின்ன சுமை வந்தா கூட ஆனா விவசாயிகள் நல்லா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்க காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு பால் கறந்து மக்களுக்கு கொண்டு போய் வீடு வீடா விநியோகம் பண்ணி எத்தனை கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு விமோச்சன காலமாக இருக்கும். அதே போல விவசாயிகளுக்கு விவசாயம் மழை பெஞ்சு நல்ல செழிப்படையும். ஏன்னா சந்திரன் ரோகிணிங்கிறது சந்திரன், மலைக்கானவரே சந்திரன் தான். குருங்கிறது வந்து செழுமை, சூரியன்கிறது வந்து வளர்ச்சி. அப்ப மழை பெஞ்சு விவசாயமும் இந்த ரியல் எஸ்டேட்டும் விவசாய பூமிகளும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்தை முன்வைக்கிறேன். இது யாருக்காகவும் யாரையும் சார்ந்து குறிப்பிடுகின்ற எந்த கருத்தும் இல்லைங்கிறத இந்த நேரத்துல பதிவு பண்ணி இது பொதுவான பலனா நம்ம பேசிடுவோம். ஐயா இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த 2026 எந்த வித பலன்கள் இருக்கு, எப்படி இருக்கு, பிரச்சனையில இருந்து காப்பாற்றப்படுவார்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா சொல்லிடுறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ல மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் ஆகும்னா, கண்டிப்பாங்க சுப விரயம் நடக்கும். சுப விரயம், கார் வாங்குறேன், வீடு வாங்குறேன், திருமணம் தடையா இருந்தது நடத்தி வைக்க முடிஞ்சது, ஏதாவது ஒரு சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போனேன், நகை எடுத்தேன், அப்படிங்கிற வீடு ஆல்ட்ரு பண்ணேன், அப்படிங்கிற சுப விரயம் கட்டாயம் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம், புனித யாத்திரை, டூரு, தூரதேச பயணங்கள் கண்டிப்பா உண்டு. மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன். எப்பவுமே இவங்க இன்டெலிஜென்ட், நம்ம அடிக்கடி சொல்றது அதுதான். அவங்களுடைய அறிவை வைத்து அவர்களே முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அவங்க ராசியில இப்ப ஜென்மத்துல குரு போயிட்டு இருக்காரு. அதனால நிறைய குழப்பம், முடிவெடுக்க முடியாத சூழல், தடுமாற்றம், தடை, நெருக்கடி இத்தனையும் சந்திச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா ஜூன் மாசத்துல, மே முடிஞ்ச உடனே ஜூன் மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஏற்கனவே 9ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சனி, இதெல்லாம் ஃபேவரபிள் தான். இப்போ இவங்களுக்கு அந்த குருவும் ஃபேவரபிள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு மேசம், ரிஷபம், மிதுனத்துல இந்த ஃபர்ஸ்ட் 3 ராசியில ஒரு ஜாக்பாட், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி மிதுனத்துக்கு உண்டு. எக்ஸலண்டா இருக்கும். வர வேண்டிய பணம் வரும், கொடுக்க வேண்டியவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க, தொழில்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு, அவமானங்கள் துடைக்கப்படும், புண்ணியங்கள் வலுக்கப்படும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கொடுக்கும், குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், குலதெய்வ அருள் இந்த வருடம் நிறைய உண்டு. நிறைய இறை பரிகாரத்துக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள் எல்லாம் சென்று இறை வழிபாடுகளை செய்து, வீட்டில் ஹோமங்கள், பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வருடமாக 2026 அமைகிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் 200% பலிதமாகின்ற காலம். நீங்கள் என்னவெல்லாம் திட்டமிட்டு கொண்டிருந்தீர்களோ, என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தீர்களோ, அவையெல்லாம் உங்களை இல்லம் நோக்கி உங்களுடைய கைகளில் அந்த நல்ல நேரம் தவழப்போகிறது என்றால் அது மிகையே அல்ல. ஒரு ஆசீர்வாதமான வருடம் சாமி, ஒரு ஆசீர்வாதமான வருடம் 2026. நம்ம ஏற்கனவே சொன்னது போல அவர்களுடைய கோச்சார நிலைகள், அவங்க பை பர்த்ல பிறக்கும்போது அவங்களோட கிரகம் என்ன இருக்கோ, அந்த கிரகத்தின் மேல என்ன கோச்சார கிரகம் பயணிக்குதோ, பாவ கிரகங்கள் மேல சுப கிரகம் பயணிக்கும் போது சிரமங்களும், சுப கிரகங்கள் மீது சுப கிரகங்கள் பயணித்தால் நன்மையும் கோச்சாரத்தில் ஏற்படும். அதோட அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி,
யோகமான தசை, யோகமான புத்திகளாக இருந்து இந்த கோச்சாரமும் நல்ல நிலையில் வருவதால், யோக தசை யோக புத்தி நடந்தால் இந்த 2026 ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். மோசமான தசா புத்தி நடக்குது, கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னா சமாளிச்சுக்கிறதுக்கு சக்தி கிடைக்கும். இது பொதுவா இவங்களுக்கு இப்படிதான் இந்த புத்தாண்டுகளை இவங்க பார்க்கணும். ஆனா 2026 புத்தாண்டுல நிறைய மிதுன ராசி அன்பர்கள் சாதிப்பார்கள். இவங்க சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். அதுலயும் குறிப்பா பெண்கள், திருமணமே ஆகல சார், என் லைஃபே போச்சு, ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு யாராவது நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்துக்கான காலம். சொத்துக்கள்ல வெள்ளங்க இருக்கு சார், சொத்துக்களால் நான் வெள்ளங்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், நெருக்கடி தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா எல்லாம் சரியாயிடும். நல்ல ஒரு விமோச்சனம் இவர்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. புகழ், கௌரவம், முன்னேற்றம் எல்லாமே டாப். அந்த வேலை அடுத்தது வருவோம். அப்போ வேலையே இல்லை, வருமானமே இல்லை. அதனாலதான் சொல்லு பொருளாதார உயர்வுன்னு நம்ம பேசிட்டோம். அப்ப வருமானம் உயர போகுது அப்படின்னா வேலை கிடைக்க போகுது. அதான் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலங்கள் இங்கெல்லாம் சென்று நான் வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா இந்த காலம் உரிய காலம். 2026 இவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், ஹெல்த் பாதிச்சுட்டு இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தயாராயிரும், ரெடி ஆயிரும். அப்பா கருத்து வேறுபாடு, சொத்து தகராறு, பூர்வீகத்துல பிரச்சனை, பூர்வீகத்தை பிரிக்க முடியாம இருக்கிறோம், நாங்க டிஸ்டர்பா இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் இப்போ ஒழுங்காகிறதுக்கான காலம். இப்போ கோச்சாரத்துல கடகத்துக்குள்ள குரு வர்றாரு. மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு யாருக்காவது அந்த கடகத்துக்குள்ள சுக்கிரன் இருக்காருன்னு வைங்க, அங்க இப்ப குரு மேல வருவாரு, பணகிரகத்தின் மேல பணகிரகம் வர்றாரு, அப்படியே கொட்டி கொடுத்துட்டு போயிடும். ஆஹா நல்ல காலம், பொருளாதாரத்துக்கு எனக்கு கஷ்டமே இல்லை, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேங்கிற ஒரு பீரியடை கொடுத்துரும். அப்போ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது பொதுவா 2026 எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்லையாங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். ஆனா பின்புலத்துல பின்னாடி பேக்கெண்ட்ல இவங்களோட கோச்சார கிரகமும் இவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியும் இவங்களை இயக்கிட்டு இருக்கும். அது யாருக்கு கண்ணுக்கு தெரியாது. எனக்கு 2026 எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் ஜெயிப்பனா தோப்பனா, முன்னேறுவனா இல்ல கீழே போயிடுவேனா, வளர்ச்சி இருக்கா இல்ல வீழ்ச்சி இருக்கா, இப்படிதான் பொது கண்ணோட்டத்துல தான் இவங்களுக்கு உற்று நோக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஊர்ல அருகில் இருக்கிற அவங்க குடும்ப ஜோதிடரோ இல்ல யாராவது தெரிஞ்ச நண்பர்களோ இல்ல யாராவது கிட்ட நீங்க வெளியில பார்க்கணும், பக்கத்துல பாத்துக்கணும் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா நாம எல்லாத்தையுமே பார்க்க முடியாது சார். பக்கத்துல யாரும் இருந்தா கூட நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த வருடம் 2026 என்ன சொல்லுது, எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா போய் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த சில இறை பரிகாரங்கள், ரெமிடிஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும். கோச்சார கிரகங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க மட்டும்தான் தற்காலிக பிரச்சனையை சொல்லுவாங்க, இல்ல தற்காலிக வெற்றியை சொல்லுவாங்க. ஆனா தசாபுத்தி அப்படி இல்லை, ஒண்ணு நிரந்தர பிரச்சனை இல்லைன்னா நிரந்தர வெற்றி. இதை இண்டிகேட் பண்ணுவாங்க. ஒரு 16 வருஷம் ஒருத்தர் குரு தசை நடக்குதுன்னா அந்த குரு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிரந்தரம். கோச்சாரம்ங்கிறது அந்த 1 வருடத்துல வரக்கூடிய குரு, 1.5 வருடத்துல வரக்கூடிய ராகு, 2 வருடத்துக்கு இருக்கக்கூடிய சனி, இவங்கெல்லாம் தற்காலிகமா சொல்லுவாங்க. அப்போ உங்க ஜனன ஜாதகமும் உங்களுக்கு நடக்கிற கிரக நிலைகளையும் வச்சு நீங்க ஆய்வு பண்ணா மட்டும்தான் அது தெரியும். இல்ல அதை விட்டு போட்டு எனக்கு அப்படி ஆகுதா இப்படி ஆகுதா நல்லா இருக்குன்னுலாம் சொன்னாங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா இங்க கோச்சாரத்துல ஒரு மோசமான கிரகத்தின் மேல மோசமான கிரகம் பயணிச்சுக்கிட்டு இருக்கும், உங்களால தாங்கவே முடியாது. ஒண்ணும் இல்லை சார். இப்ப சிம்ம ராசி கும்பராசி 2 ராசிக்காரங்களுக்கும் ஒரு ராசியில சிம்மத்துல கோச்சார கேது போயிட்டு இருக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு கோச்சார ராகு உள்ள போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்ன ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியுங்களா, பிரச்சனை போட்டு சொல்ல முடியாது, மெல்ல முடியாது. பிரச்சனை என்னவென்று தெரியும், உணர்வார்கள். ஆனால் இதுதான் பிரச்சனை என்று இவர்களால் வெளியில் சொல்ல முடியாத சூழல்ங்கிறாங்க. அந்த ராகுகேதோட வேலை பாருங்க. சிலருக்கெல்லாம் நமக்கு செய்வன பயம் இருக்குமோ, நமக்கு மாந்திரிகம் பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற பயம், தாழ்வு மனப்பான்மை, படிக்கிற குழந்தைகளா இருந்தா ஞாபகம் மருதி, கீழே மேல விழுந்தஞ்சிக்கிறது, இந்த சூழ்நிலையெல்லாம் இப்ப இவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கோச்சாரத்துல வரக்கூடிய அந்த கிரகம் அந்த மனுஷனை என்ன ஆட்டி படைக்குது பாருங்க. அப்ப கோச்சார கிரகங்கிறது இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் சாதாரண விஷயமே அல்ல.
உன்னிப்பா ஜாதகத்துல பார்க்கணும். அதுதான் ஒரு மனிதனை அசைத்து பார்க்கின்ற ஆணிவேராக இருக்கிறது. அவர் வாழ்வாரா வீழ்வாரா இதெல்லாம் தற்காலிகத்தை சொல்றேன் நான், நிரந்தரத்தை சொல்லல. நிரந்தரத்துக்கு நீங்க தசாபுத்திக்கு தான் போகணும். அப்ப இருக்கிற ராசியிலேயே மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை செல்வங்கள் பெறுவது, டெஸ்ட் டியூப் பேபியில குழந்தை கிடைக்கிறது, குழந்தை செல்வங்களுக்கு வந்து கல்வியில முன்னேற்றம், படிக்காத குழந்தைகள் படிக்கிறது, உடம்பு சரியில்லாத குழந்தைகள் சரியாகிறது, படிக்க வேண்டிய தருணத்தில் 20 வயது 21 வயது 19 வயது நண்பர்கள் வெளியூர் போறங்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. நீட் எழுதிட்டு இருக்கேன், நான் நீட்ல ஜெயிச்சிருவனாங்கிறவங்களுக்கு நீட்ல ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கிறது. இதெல்லாம் நடக்கும். இது எல்லாமே பொதுதான். மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கிற காரணம், உங்க தசாபுத்தி உங்க கோச்சார கிரகத்தை பார்க்காம நீங்க முடிவெடுக்கிறது தப்பு. பொதுவா கேட்டுக்கலாம். இது ஒரு செவிவழி செய்தி மாதிரி. இந்த வருடத்துல இந்த கிரகம் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் பண்ணுது, நம்ம கொஞ்சம் ஓங்கி செய்யலாம், எதையாவது நம்ம கிரக நிலைகளையும் பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னா கிஃப்ட். அப்ப மிதுனம் அப்படிங்கிறது யோகமான காலம், வளர்ச்சியான காலம். தந்தைக்கு ஹெல்த் ரெடி ஆகிறது, தாயாருக்கு ஹெல்த் ரெடி ஆகிறது, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகிறது. இதெல்லாம் டாப். உங்க வாகனம், உங்களுடைய வீடு, சொத்து, இப்பதான் சுபவிரயம் சொன்ன எடுத்த உடனே அந்த சுபவிரயம் எல்லாம் டாப்பா இருக்கும். சுபவிரயத்தினால யோகமும் கிடைக்கும், பலனும் கிடைக்கும். சார் எனக்கு மருத்துவமே கிடைக்கல, நான் நோயினால நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப்டா இருக்கு அப்படின்னா நோய்க்கும் தீர்வும் கிடைச்சிடும், விமோச்சனமும் கிடைச்சிடும். அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிருவாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த காலகட்டங்கள்ல உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கும். மிதுன ராசிக்காரங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சி, குலதெய்வ ஆசீர்வாதம், குறிப்பா அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, மேல்மலையனூர் போய் ஆத்மார்த்தமா வழிபட்டுட்டு நல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். முடிஞ்சா ராமேஸ்வரம் போய் ஒரு தீர்த்த நீர் அடிட்டு வந்தா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய பொது கருத்து. உங்களுக்கு இந்த மிதுன அன்பர்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல பரம்பொருளை மனசார வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.